Today we are going to continue with the part 1 video session of the prose piece The Two Gentlemen of Verona. In the first session, we end the class with the request of Jacopo to Cronin whether he would take them in his car to the village Polita. First classல நம்ம பார்த்தோம் இந்த தம்பி ஜாக்கோப்பா ஆத்தட்ட கேட்குறான் தன்னுடைய காரில் ரெண்டு பேரையும் பக்கத்து வில்லேஜ்க்கு கொண்டு போவாரா அப்படின்னு. Cronin said that he sent Luigi his car driver off as it was Sunday. சண்டே அப்படிங்கிறதுனால கார் டிரைவரையும் வர வேண்டாம்னு சொல்லிட்டதா சொல்கிறாரு. ஸோ ட்ரைவ் பண்ண லூகி கிடையாது. Okay, he came to a final decision to drive the car himself to take the two boys to the village. Nicola didn't expect this question from his brother. தன்னோட தம்பி இப்படி ஒரு கொஷினை நரேட்டர்கிட்ட கேட்பான் அவன் எதிர்பார்க்கல. ஸோ he was glaring at his brother in vexation. Glaring means some sort of brightness. சந்தோஷம் கொண்டு வந்த brightness கிடையாது. Actually he was shocked at his brother's question to Cronin. Vexation means annoyance, that is சோர்வு. இப்படி தம்பி கேட்டுட்டானே அப்படின்னு அவனுக்கு ஒரு சங்கடம். ஆல்ரெடி we saw that there is some sort of maturity beyond their years. வயதுக்கு மீறின ஒரு முதிர்ச்சி, அதுவும் எஸ்பெஷலி நிக்கோலா இருக்கிறதா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். So he did not want to ask help from anyone, even from the narrator Cronin also. So Nicola said to Cronin, "We could not think of troubling sir." நாங்கள் உங்களை கஷ்டப்படுத்த நினைக்கல சார் அப்படின்னு சொல்கிறான். குரோனின் பதில் சொல்கிறாரு, எனக்கு அது ட்ரபிளாக தெரியலை அப்படிங்கிறாரு. Both the brothers were taken to Polita that afternoon in the narrator's car. In Cronin's car. Jacopo directed him to a large red-roofed villa surrounded by a high wall. Red-roofed villa means சிவப்பு கூரை வில்லா. வில்லா மீன்ஸ் நாட்டு மாளிகை ஆர் கிராம வீடு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது கிராமப்புறத்தில் உள்ள பண்ணை வீடு. அண்ட் இட் வாஸ் ஆல்சோ சரௌண்டட் பை அ ஹை வால். அந்த வில்லாவை சுற்றி ஒரு பெரிய உயரமான ஒரு சுவரை கூட எழுப்பியிருக்காங்க. Cronin was surprised to see such a place. அப்படி அவர் ஆச்சரியப்பட்டு அந்த பில்டிங்கை பார்த்து கொண்டிருக்கும் போதே the two passengers leaped from the car. The two passengers யார் வேறு யாரும் இல்லை, நம்ம ரெண்டு குட்டீஸும் தான். leaped from the car, that is jumped out of the car. போது சவுண்டாக என்ன சொல்லி போகிறாங்க, we shall not be long sir, perhaps only an hour. ரொம்ப நேரம் எடுக்க மாட்டோம், மேபி 1 hour தான். ஆல்சோ they said, in the meantime Cronin have a drink in the cafe in the village. Saying these words, they disappeared beyond the corner of the wall. இப்படி சொல்லிட்டே அந்த ரெண்டு பாய்ஸும் அந்த வால்க்கு பின்னாடி காணாமல் போயிட்டாங்க. ஆஃப்டர் எ ஃபியூ மினிட்ஸ் Cronin followed them. இந்த ரெண்டு பசங்களும் எங்கே போனாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் அந்த பசங்களை ஃபாலோ பண்ணி போகிறாரு. Cronin found a grilled side entrance and determinedly, that is மனப்பூர்வமாக, rang the bell. There appeared a trained nurse in the white uniform. Trained means பயிற்சி பெற்ற. Actually, it was a hospital. When Cronin told that he had brought their two small boys, she smiled brightly and said, "Nicola and Jacopo, I will take you." நிக்கோலா அண்ட் ஜோக்கோப்பா தானே, நான் கொண்டு போகிறேன் உங்களை அந்த ரெண்டு பசங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் குரோனினை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஷி வாக்ட் வித் ஹிம் த்ரூ எ கூல் டைல் லாபி இன்டு த ஹாஸ்பிட்டல். டைல்டு மீன்ஸ் ஓடு பதித்த. ஷி ஆஸ் மீ டு லுக் த்ரூ த கிளாஸ் பார்ட்டிஷன். அந்த கண்ணாடி வழி உள்ளே பார்க்குறதுக்காக நர்ஸ் குரோனின்ட்ட சொல்கிறாங்க. தேர் Cronin saw his two little friends sitting by the bedside of a girl of about 22 who propped up on pillows. Propped up means stress கொடுத்து, அதாவது முட்டு கொடுத்து அந்த பில்லோவில் படுத்திருக்காங்க. She was listening to their chatter. Chatter means quick high pitched sound. சத்தமாக ஏதோ அந்த கேர்ள்கிட்ட அந்த ரெண்டு பசங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க, சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. One could see her resemblance to the brothers. பார்க்குற ஒருத்தங்களால் கட்டாயம் சொல்ல முடியும், அதாவது புரியும், அவளுடைய சாயலில் அந்த ரெண்டு சகோதரர்களும் இருக்காங்க அப்படிங்கிறது. "Won't you go in?"
the nurse murmured. Murmured means speaking in a low voice. Croninட்ட அந்த nurse கேட்குறாங்க, நீங்கள் உள்ளே போகலையா அப்படின்னு. Also she said, Lucia will be pleased to see you. So the name of the girl on bed was Lucia. Students, you know the meaning of the word Lucia? It means light and it is of Italian origin. Cronin shook his head and turned away. வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரி தலையாசைச்சிட்டு நகர்ந்துடுறாரு. ஐ மீன் அந்த சந்தோஷமான அந்த ஃபேமிலி பார்ட்டியில் இன்ட்ரூட் பண்ண ஊடுருவ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் ஹீ ஆஸ்க்ட் த நர்ஸ் டு டெல் ஆல் தட் ஷீ நியூ அபவுட் த பாய்ஸ். அந்த பாய்ஸ் பற்றி தனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் தன்னிடம் சொல்கிறதுக்காக குரோனின் அந்த நர்ஸ்ட்டை கேட்குறாரு. ஷீ ஈகர்லி நரேட்டட் த பாய்ஸ் ஸ்டோரி டு த நரேட்டர், தட் இஸ் டு குரோனின். The boys were alone in the world except their sister Lucia. அவங்களுக்கு இந்த லூசியா அப்படிங்கிற அந்த சிஸ்டரை தவிர அவங்களுக்கு அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படிங்கிற அந்த உண்மையை நர்ஸ் குரோனின்ட்ட சொல்கிறாங்க. Their father, a widower, that is a person without wife, a well-known singer also, had been killed in the war. ஸோ தாயில்லாத அந்த பிள்ளைங்க தங்களுடைய அப்பாவையும் வாரில் இழந்துட்டாங்க. Here the war is the Second World War, இரண்டாம் உலகப்போர். அந்த இரண்டாம் உலகப்போரில் அவங்களோட அப்பா கொல்லப்படுறாரு. Afterwards, a bomb had destroyed their home and thrown the 3 children into the streets. தங்கள் வீடுகள் அழிக்கப்பட்டு இந்த குழந்தைங்க தெருவுக்கே தள்ளப்படுறாங்க. Once they lived a comfortable and cultured life only. Lucia had been training as a singer also. Now they suffered a lot by starvation and exposure to cold winter. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட்டினி மட்டும் இல்லை, குளிர்காலத்தில் கூட வீடு இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. For months they were alive in a shelter built by their own hands among the rubble. Rubble means broken things. ரொம்ப நாட்களாக தங்கள் பிஞ்சு கைகளாலே அந்த இடிபாடுகளுக்கு நடுவில் அவங்க கட்டின வீட்டிலையே இருந்தாங்க. For 3 years the Germans ruled their city and kept the city under their control. 3 years Germans இந்த சிட்டியை அவங்க கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டாங்க. The boys grew to hate the Germans. இந்த பசங்க ஜெர்மன்ஸை வெறுக்க தொடங்கிட்டாங்க. சிறு வயதிலேயே மனசில் ஏற்பட்ட அந்த ரணம், அதாவது அம்மா கிடையாது, அப்பா போரில் கொல்லப்பட்டார், வீடு இழந்துட்டாங்க, தெருவுக்கே வந்துட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி they hated the Germans. Not only that, when the resistance movement against Germany was formed secretly, they were the first to join in that movement. அதாவது ஜெர்மன்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட் பண்ண இயக்கத்தில் முதலாக தாங்களாகவே போய் சேர்ந்துக்கிட்டாங்க. The Second World War was over and there was peace at last. போர் முடிந்து அமைதி நிலவியது. The 2 brothers came back to see their beloved sister Lucia. தங்களுடைய சகோதரியை பார்க்க ஓடோடி வந்தாங்க. To their shock, she was suffering from tuberculosis of the spine. The nurse paused and took a quick breath. Paused, P-A-U-S-E-D. Pass means இவ்வளோ நேரம் குரோனின்ட்ட அந்த பசங்களை பற்றி சொன்ன கதையை நிறுத்திட்டு ஒரு நீண்ட பெருமூச்சு விடுறாங்க. விட்டுட்டு என்ன கேட்குறாங்க? ஷீ ஜஸ்ட் கொஷின் குரோனின்ட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க. டிட் தே கிவ் அப்? தீர்க்கமான ஒரு கொஷின் இல்லையா? தட் இஸ் ரொம்ப ஆழமான ஒரு கொஷின் நர்ஸ் ஆத்தர் முன் வைக்கிறாங்க. தட் இஸ் the 2 little boys didn't lose their hope. பின்வாங்கினாங்களா? மனம் தளர்ந்தாங்களா? இல்லை. For the past 12 months she was their patient. கடந்த 12 மாதங்களாக அவங்களுடைய சகோதரி அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டாக இருக்காங்க. and now she made a progress too. அவளுடைய ஹெல்த்தில் ஒரு முன்னேற்றமும் வருது. The nurse again told that one day Lucia will walk and sing again. Here we find the positive approach of a nurse. And surely Lucia ஒரு நாள் நடந்து மறுபடியும் பாடுவா அப்படிங்கிறாங்க. The nurse told, everything is so difficult and food is so scarce and so they could not keep anyone there without charging a fee. That is, அந்த நாட்களில் ஃபுட்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது அவங்க பேஷண்ட்ஸ்கிட்ட பணம் வாங்க வேண்டியிருந்துச்சு அப்படிங்கிறத குரோனின்ட்ட அந்த நர்ஸ் சொல்கிறாங்க. Those are very tough days. She again added, Lucia's brothers have made their payment.
I don't know what they do. I do not ask. Work is very scarce in Verona, but whatever it is, I know they do it well. லூசியாவோட பிரதர்ஸ் அவளுடைய ட்ரீட்மெண்ட்க்கு உண்டான செலவை எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க எல்லா வீக்கும். பட் எப்படி சம்பாதிக்கிறாங்க என்று தெரியலைன்னு நர்ஸ் சொல்கிறாங்க. அவங்க அப்படி சொன்னது மட்டும் இல்லை, என்ன எப்படி கொண்டு வரீங்கிறத அவங்கள்ட்ட நான் அதை பற்றி கேட்குறதும் கிடையாது. பட் வெரோனாவில் வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது இந்த பசங்க கிடைக்கிற வேலையை நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு நர்ஸ் சொல்கிறாங்க. Yes, I agreed. They couldn't do it better, said Cronin. Cronin agreed to what the nurse said and told that they couldn't do it better. அதாவது இதை விட பெட்டராக அவங்களால பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. Because we see students, Cronin has witnessed the boys doing odd works in the city Verona. Cronin கண்ணால் தான் பார்த்தாரே வெரோனாவில் இந்த பிள்ளைங்க செஞ்ச அத்தனை வேலையும் அவர் பார்த்துட்டு தானே இருந்தார். Cronin waited outside for the boys to come and then drove them back to the city. அந்த பசங்களுக்காண்டி Cronin வெளியே வெயிட் பண்ணுறாரு. மறுபடியும் அவங்கள வெரோனா நோக்கி ட்ரைவ் பண்ணுறாரு. They sat beside him but not speaking. பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த பசங்க எதுவுமே பேசலை. For his part, Cronin too kept quiet. அவரோட பங்குக்கு Croninனும் எதுவுமே பேசாமல் வண்டி ஓட்டினார். But he understood that they thought that they had safely kept the secret. அந்த பசங்க தங்களோட சீக்ரெட்டை சேஃபாக வச்சிருக்கிறதா நினைக்கிறாங்க அப்படிங்கிறத Croninனால் உணர முடிஞ்சிச்சு. Yet their devotion touched me deeply. அவங்களோட அந்த ஆத்மார்த்தம் இவரை ரொம்ப டச் பண்ணிச்சு. War had not broken their spirit. ஒரு போர் அவங்க மன உறுதியை தகர்க்கலை. Cronin concludes this essay telling, their selfless action brought a new nobility to human life, gave promise of a greater hope for human society. அவங்களோட அந்த தன்னலமற்ற செயல் மனித குலத்துக்கே ஒரு பெருமையை கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் ஒரு ஹோப்ஃபுல் ப்ராமிஸ், ஒரு நம்பிக்கையான ஒரு ப்ராமிஸை ஹியூமன் சொசைட்டிக்கு கொடுப்பதாகவும் இருந்தது. What is the theme of this prose piece? The revival of author's hope in mankind. Okay students, who are called the two gentlemen of Verona in the story? Why? The two boys, Nicola and Jacopo, were called as the two gentlemen of Verona. You know why? They are called so because of their good qualities they had shown before the narrator. We came across one more gentleman in this prose. Can you guess who is he? Yes, undoubtedly it is A.J. Cronin himself. Though he heard all about from the nurse, he decides not to reveal the boys that he knew about their family plight. This magnanimity of heart and nobleness determines one to be a true gentleman. அந்த பசங்களுடைய உண்மையான கதையை நர்ஸ்கிட்ட இருந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அதை கடைசி வரை அந்த பசங்களுக்கு தனக்கு தெரியும் அப்படிங்கிறது உண்மையை சொல்லாமல் பாதுகாத்த அவரும் ஒரு ட்ரூ ஜென்டில்மேன் தான். This story gives the message, no matter how many hardships one may face in life, we should face it with a mighty heart. However, the real purpose of the author is to highlight the virtues that make a man a man. Good luck students to have a successful track to walk and win. Passion is gone.